அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக சீரீஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஹவு டு ஹேண்டில் ஃபியர் ஆஃப் டெத். மரண பயத்தை போக்குவது எப்படி. இப்போ பாருங்களேன், என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒன்று ரெண்டு பார்த்துட்டு அப்புறம் எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இது ஒரு நடந்த சம்பவம். இது நார்த் இந்தியாவில் நடந்தது. நமக்கு உலகம் ஃபுல்லாக சென்டர் இருக்க மாதிரி அங்கே ஒரு சென்டர் இருக்குது. அது நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பெரிய பங்களாவில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார். அவர் நம்ம கிளாஸ்க்கெல்லாம் போகிறது கிடையாது. அப்போ நம்ம சென்டரில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி இது நாலேஜ் நல்லது கேட்டால் நான் மனசுக்கு நிம்மதி எல்லாம் இருக்கும்னு சொல்லி பார்க்குறாங்க. அவர் பிஸ்னஸ் இதனால் அவர் வரதே கிடையாது. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு ஒரே பையன். அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா, ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான். இருக்குது ஒரு பையன், அவனும் காலமாயிட்டான். இதை பார்க்கும்போது துக்கம் தாங்கலை, ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போ மன ஆறுதலுக்காக நம்ம சென்டருக்கு வரார். யார்? இந்த பெரியவர் வர்றார். நமக்கு நாலேஜ் தெரியும் இல்லையா, என்னது இது ட்ராமா, இது எழுதப்பட்டது ஏற்கனவே இருக்குது. குறைந்ததாக ஒரு பிறவி இருக்குது, அதிகமாக 84 பிறவி இருக்குது. கொடுக்கப்பட்ட நடிக்கிறோம் கரெக்டாக. அங்கே ஆர்வ கோளாறில் அங்கேருந்து ஒரு சகோதரர் என்ன சொல்லிட்டாருன்னா, அவர்கிட்ட இந்த ட்ராமா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா, ஒரு செகண்ட் அப்படியே நடக்குதுங்க. போன கல்பத்துலேயும் இதே மாதிரி உங்கள் பையன் ரோடு ஆக்சிடென்ட் தான் செத்தான், அதே மாதிரி இந்த வாட்டியும் செத்துட்டான், எல்லா வாட்டியும் அப்படி தான் சாப்பிட்றான். நீங்கள் அதுக்கப்புறம் தான் கேட்க வருவீங்க. பாருங்களேன், இதுவா ஒரு விளக்கம். இவர் சொன்னது 100க்கு 150% கரெக்டு, சந்தேகமே கிடையாது. ஆனால் இதுவா அவர் எதிர்பார்க்குறாரு கிடையாது. நம்ம என்ன சொல்லணும்? இறந்தவர் இறக்கவில்லைன்னு சொல்லணும். ஏன்? ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. கண்டிப்பாக அந்த ஆத்மா எங்கேருந்து வந்தது? சாந்தி தாமத்திலேருந்து வந்தது. ஒரு அம்மா குடும்பத்தில் நடிக்குது. நடிப்பு முடிஞ்ச உடனே இனி ஒரு அம்மா வீட்டில் போய் இப்படியே நாடகம் தொடர்ந்துக்கிட்டே போகுது. இந்த குடும்பத்தில் இருந்த அந்த நடிப்பு முடிஞ்சிருக்கு, அந்த ஆத்மா கிளம்பி போயிடுச்சு. அதே மாதிரி நம்மளும் ஒரு நாள் கிளம்பி போவோம். இப்படி தான் ட்ராமா டிசைன் ஆயிருக்கு. இப்படின்னு சொல்லி அவங்க ஆஸ்வாசம் படுத்த ட்ரை பண்ணுமே ஒழிய, இது ட்ராமா அப்படிதான் இப்படிதான் சொல்லி அவங்க இனியும் காயப்படுத்துறது சரி கிடையாது. சரிங்களா? இப்போ அடுத்த விஷயம், வானிலை ஒரு லைன் வருது, அம்மா இறந்தாலும் அல்வா சாப்பிடுங்கள். இது கூட அர்த்தம் தப்பா புரிஞ்சுக்கிறான். இது ஒரு நடந்த சம்பவம். ஒரு அம்மா, அவங்களோட அம்மா தவறிட்டாங்க. ஓகே, அப்போ அந்த ஈம சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த சென்டருக்கு வர்றதுக்கே அவங்களுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் ஆயிடுச்சு. வந்தோடனே அந்த சிஸ்டர்கிட்ட, அந்த சென்டர் சிஸ்டர்கிட்ட இந்த வாரம் போகு பண்ணும்போது, போகுன்னா வாரம் பண்ணும். அது வேலைக்கிழமை சில சென்டர் நடக்கும், சில சென்டரில் வேறு நாட்கள் நடக்கும். நீங்கள் அல்வா செய்யணும் அப்படின்னு சிஸ்டர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. சிஸ்டர்கிட்ட எதுக்கு அல்வா பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னு. இல்லை, எங்கள் அம்மா ஒரு 10-15 நாள் முன்னாடி தவறிட்டாங்க, அதுக்காக பரமாத்மா வானிலை சொல்கிறாருல, அம்மா இறந்தாலும் அல்வா சாப்பிடுங்கள், அதனால் நீங்கள் போகு பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் சாப்பிட்லாம். இதுக்கு அர்த்தம் அது இல்லைங்க. அம்மா இறந்தாலும் அல்வா சாப்பிடுங்கள்ன்றதுக்கு அர்த்தம் அம்மா செத்துட்டா கூட ஸ்வீட் சாப்பிடுங்கன்னு இல்லை. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த நாலேஜை பரமாத்மா கொடுக்குற இந்த ஞானம் தேன் மாதிரி இல்லையா, என்ன சொல்கிறோம், அமிர்தம் மாதிரி அப்படி சொல்கிறோம். அந்த கான்டெக்ஸ்டில் இதை பார்க்கணும். அல்வா சாப்பிட்ற மாதிரி, ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி. அப்போ ஒரு குடும்பத்தில் இறப்பு வந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? சென்டருக்கு போக முடியாது, கிளாஸ் கேட்க முடியாது, சரிதானே? ஏன்னா அவங்க அந்த இதில் இருப்பாங்க, இங்கே வர முடியாது. பரமாத்மா என்ன சொல்கிறார்? குடும்பத்தில் என்ன நடந்தாலும் சரி, எவ்வளோ துக்ககரமான சம்பவம் நடந்தாலும் சரி, இந்த கிளாஸ்க்கு வரதை விட்டுடாதீங்க. பரமாத்மா கொடுக்கக்கூடிய இந்த உயர்ந்த ஞானத்தை விட்டுறாதீங்க. அதுதான் இதுக்கு அர்த்தம். இந்த ஞானம்ன்ற அந்த அல்வாவை சாப்பிட்றத, தினசரி சாப்பிட்றத மறந்துடாதீங்கன்னு சொல்கிறதுக்காக பரமாத்மா இப்படி சொல்கிறார். இதுதான் அதனுடைய அர்த்தமே ஒழிய இப்படி புரிஞ்சுக்கிறது கிடையாது. அம்மா இறந்தா ஒரு காரியம் வைப்பெல்லாம் அன்றைக்கி அல்வா வச்சு சாப்பிட்ணுன்றது அதோடைய ஒரிஜினல் அர்த்தம் கிடையாது. அதாவது என்ன ஆனாலும் சரி, குடும்பத்தில் நீங்கள் அன்னன்னைக்கு பரமாத்மா சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கணும், படிக்கணுன்றது அதோடைய அர்த்தம். ஓகே, இப்போது நான் டெத்து சம்மந்தமாகவே சொல்லிட்டு வரேன், அவ்வளோதான். எங்கள் சென்டரில் நான் சொல்கிறது முகப்பேரில் இருக்கிற சென்டரில் ஒரு பிரதர் வந்தார். அவரோட சம்பவம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு. நான் கூட என்ன பண்ணுவேன், யாராவது புதியவர்கள் வந்தால்
எப்படி வந்தீங்க, எப்படி தெரிஞ்சு வந்தீங்கன்னு கேட்குறேன். அவருடைய கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது அவர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கிறார். அந்த கம்பெனி முதலாளியை ஏதோ ஒரு தொழிலாளி கொண்டு இருக்கான். ஆஃபீஸ் டைமில் நடந்திருக்கு. அவர் ரத்த வெள்ளத்தில் விழுந்திருக்கார், துப்பாக்கியால் சுட்டிருக்கார். அப்போது ஆஃபீஸில் எல்லாருமே 20-30 வருஷமாக அவர் கூட ஒர்க் பண்ணதுனால அந்த துக்கம் இருக்கிறதுனால ஆஃபீஸ் ஸ்டாஃபெல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, முதலாளி இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த முதலாளிக்கு ஒரு பெண் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நியூஸ் கேள்விப்படுறாங்க. அவங்க வராங்க. வந்துட்டு இவரை பார்த்து இந்த டெட் பாடியை பார்க்குறாங்க. அவங்க பேட்ஜ் குத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா அர்த்தம் இவங்க பிரம்மகுமாரியில் ஒரு ஸ்டூடெண்ட்னு அர்த்தம். யாரும் இவருக்கு தெரியாது பிரம்மகுமார்னு என்னன்னே தெரியாது. வந்தாங்க, அப்பா பாடியை பார்த்தாங்க. கொஞ்ச நேரம் ஏதோ நின்று இப்படி பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் கிளம்பிட்டாங்க. இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க அங்கே ஒரு சொட்டு கூட கண்ணீர் வடிக்கலை, அழலை. இதை பார்த்து இவருக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நம்மளாவது தொழிலாளி தான், இவங்க குழந்தை, அவங்க அழாமல் எப்படி இருக்க முடியுது, எவ்வளோ கண்ட்ரோல் இருக்குது. அந்த பேட்ஜை பார்த்தோன்னு புரியுது, ஏதோ ஒரு இயக்கத்தை சேர்ந்தது தானே, இவங்க எப்படி பண்ணுறாங்க. அப்புறம் இவரே அட்ரஸ் கண்டுபிடிச்சி பிரம்மகுமாரின்னு தெரிஞ்சு அவருக்கு அப்புறம் போக முடியல. ஏன்னா அந்த வேலை விஷயத்தினால அவர் போக முடியலன்றதுனால ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி நம்ம சென்ட்ரல் கிளாஸ்க்கு வந்தார். இந்த நாலேஜ் கிடைச்சதுன்னா மரணத்தை ஹேண்டில் பண்ணுற சக்தியும் கிடைக்குது. அப்போ பரமாத்மா சொல்கிறார், வேற ஒரு விஷயம் சொல்கிறார், வானிலே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த கிறிஸ்துவர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுடைய அன்பு தான் ரொம்ப கஷ்டப்படுத்துதுன்றார் அவரே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவர்கள் பாருங்களேன், யாராவது உடம்பு சரியில்லை, டெத் பெட்டில் இருக்காங்க, இன்றைக்கோ நாளைக்கோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடனே பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா, ஒரு 4 பேரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. டாக்டர் கை வச்சுருவார், 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஏதாவது சொல்ல முடியும்னா இவங்க 4 பேர் அங்கே அனுப்பிச்சிடுவாங்க. இந்த 4 பேர் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அங்கேருந்து கடவுளை கனெக்ட் பண்ணுவோம். இந்த சர்ச்சு அதில் ஒரு 300-400 குடும்பங்கள் இருக்கலாம், இல்லை மொத்தம் 300-400 பேர் இருக்கலாம். இவங்களை எல்லாரையும் வர வச்சுருவாங்க. இவங்க சர்ச்சில் வந்து பரமாத்மாவை கனெக்ட் பண்ணிட்டு இந்த உயிரை காப்பாற்றுங்க, உயிரை காப்பாற்றுங்க. அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு 4 பேர். பரமாத்மா சொல்கிறாரு, இவங்க அன்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இவரை ஆத்மாவை பிரிக்கிறதுக்கு பதிலாக சரி ஒரு மாதம் இருக்கட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டு போயிடுறேன். அப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறம் இந்த ஆத்மா சரீரம் விட்டுருக்கு. அப்போ இவங்க என்ன பேசுகிறாங்களா, கடவுள் கூப்பிட்டுக்கிட்டாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இதுதான் போன மாதம் நான் பண்ண வந்தேன், அப்பவே விட்டுருக்கலாம்ல. இவங்க அன்போட இது அதிகமாக இருக்குது. இது என்னோட தாழ்மையான கருத்து. அதாவது பிறந்தா எல்லாரும் இறந்து தான் ஆகணும், அது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஓகேங்களா. இவங்க நம்ம குடும்பத்தில் பிறந்துட்டாங்கன்றதுக்காக அவங்க இறக்கக்கூடிய தருவாயில் வரும்போது நீங்கள் வந்து சாவக்கூடாதுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்காது. இந்த யோகாவில் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த ஆத்மாவுக்கு சக்தி வாங்கி தரலாம், அந்த சூட்சம உடலுக்கு சக்தி வாங்கி தரலாம். ஓகே, சாவக்கூடாதுன்னு கேட்குறதெல்லாம் வந்து அவ்வளோ கரெக்டு கிடையாது. அந்த ட்ராமா பார்ட் முடிஞ்சோடனே இந்த ஆத்மா கிளம்பி போயிடும். இது வாஸ்தவம் தான். அதை பரமாத்மாகிட்ட விட்டுருங்க. ஏன்னா ட்ராமா டிசைன் பண்ணவர் அவருக்கு தெரியும், இவருக்கு அடுத்த பாட்டு அந்த அடுத்த குடும்பத்தில் இருக்கும். எல்லாரும் அவங்க கணக்கு வழக்கை முடிச்சு தாங்க போகணும். புரியுதுங்களா. அதனால நம்மளே வந்து நீங்கள் இங்கேயே இருங்க இங்கேயே இருங்கன்னு சொல்கிறது வந்து லாஜிக் கிடையாது. ஸோ இதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லது. சரி, இப்போ பாருங்களேன், யாராவது ஒருத்தர் இறந்தே போகிறாருன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது கல்பத்தில் இந்த நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்ற நான். ஏன், இனி ட்ராமாக்கு நாட்கள் ரொம்ப 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 கம்மி. சரி, விநாசத்துக்கு நாட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ ஒரு குழந்தையாக பிறக்கிறான்னு அந்த குழந்தை கண்டிப்பாக பிறப்பார். இயற்கையாக செத்தாலும் சரி, செயற்கையாக செத்தாலும் ஒரு பிறவி எடுக்க தான் போகிறார். அவள் அந்த வீட்டில் அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. இப்போது ஒரு வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் 7 வயசு தாத்தா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சுகரு, ப்ரெஷரு, ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இருக்கு அவருக்கு. இதோட போராடி வாழ்றதுக்கு ஒரு குழந்தையாக எனர்ஜெட்டிக்காக பிறந்தா அந்த வீட்டில் இப்போ பாருங்கள், எல்லாருக்கும் வந்து நிறைய டசன் கணக்காக குழந்தைங்கள்லாம் கிடையாது, 1 2 தான் இருக்குது. அப்போ இந்த குழந்தைய எவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க. அப்போ அந்த வீட்டில் என்ன, குழந்தையாக தான் இருக்கணும், அவ்வளோதான் வேலை. ஸ்கூலுக்கு அமிச்சா ஸ்கூலுக்கு போகணும், பசங்களோட விளையாடணும். இவர் கொஞ்சம் விவரம் தெரியறதுக்குள்ள ட்ராமா முடிஞ்சிடும், இந்த கல்பம் முடிஞ்சிடும். சரியா. அதுக்கப்புறம் சத்தியுகம் தான் வரப்போகுது, திரேதாயுகம் தான் வரப்போகுது. 2500 வருஷம் இந்த பூமியில் சொர்க்கம் இருக்க போகுது. சப்போஸ் உங்களுக்கு ட்ராமாவில் பார்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஐ மீன்
துவாபர கப்பத்துக்கு 2500 வருஷம் வீட்டில் இருந்துட்டு வரலாமே, அப்போ நல்லது தானே. அப்போ இறந்த ஒரு பார்வையில் நம்ம பார்த்தா என்ன புரிஞ்சுக்கணும், அவருக்கு நல்லது தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதில் வருத்தப்படுறதுல லாஜிக் இல்லை. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி மரணத்தை அந்த மாதிரி பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாலேஜ் புரிஞ்சு வச்சுக்கிறேன். இந்த நாலேஜ் என்ன சொல்லுது, இது ட்ராமா, 5000 வருஷம் ஆனது, 2500 வருஷம் சுகம், 2500 வருஷம் துக்கம். இது நான் கிளியராக புரிஞ்சுக்கிறேன். இந்த ட்ராமாவில் ஒரு பிரிவு எடுத்து நடிக்கிறவங்களும் இருக்காங்க, 84 பிரிவுகள் எடுத்து நடிக்கிறவங்களும் இருக்காங்க. இது அப்படியே திரும்ப திரும்ப போயிட்டுருக்கு. இந்த ட்ராமா தெரிஞ்சதுனால எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. ரெண்டாவது என்னன்னா, நான் இந்த குடும்பத்தில் பாருங்களேன், பக்கத்து வீட்டில் ஒரு சாவுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அவ்வளோ பாதிக்கிறது கிடையாது. நம்ம போய் ஒவ்வொன்று ஒப்பாரி வச்செல்லாம் அழகிறது கிடையாது. அதே நம்ம வீட்டில் நடக்கும்போது தான் நமக்கு கஷ்டமாக இருக்கு. அப்போது நானே போன பிரிவில் வேறு குடும்பத்தில் இருந்தவன் தான். இந்த பிரிவில் இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கேன். இந்த பிரிவு முடிஞ்சு ஒருவேளை அடுத்த பிரிவு இருந்தால் அது வேறு குடும்பத்தில் பிறக்க போகிறேன். நானே இந்த பூமிக்கு கெஸ்ட்டு தான், வரேன் போகிறேன். அதே மாதிரி இந்த குடும்பத்தில் இருக்கவங்களும் வேறு வேறு நாளில் வந்தாங்க, வேறு வேறு நாட்களில் போக போகிறாங்க. இந்த நாலேஜ் இருக்கிறதுனால, புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு இந்த டெத்தை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, பிறப்பை பற்றி வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி மரணத்தை பற்றியும் நீங்கள் பேசணும். ஓகேங்களா? இப்போ அந்த மரணத்தை பற்றி பேசும்போது என்ன பேசலாம்னு சொல்கிறேன் பாருங்களேன். நான் இறந்துட்டா அந்த குடும்பத்தில் என்ன பண்ணுவோம், நான் இறந்துட்டா இந்த குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க, இதுதான் எல்லாருக்கும் இருக்கிற பயம். நான் சொல்கிறேன், நீங்கள் இறந்துட்டா ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. ஏன்னா ட்ராமா டிசைன் பண்ணவர் அதுக்கு எல்லா பிளான் பி, பிளான் சி, பிளான் டின்னு எல்லா பிளானும் வச்சுருக்கிறார். அதே மாதிரி இதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்க தான் போகிறார். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளாக தான் எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறோம். தப்பு. நம்ம அந்த குடும்பத்துக்கு ஓனர் கிடையாது. நம்ம அந்த ஓனருக்கு, அந்த குடும்பத்துக்கு ட்ரஸ்டி. அப்படின்னா இதை பார்த்துக்கப்பான்னு கொடுத்துருக்காரு. உயிர் போயிடுச்சுன்னா இனிமேல் உன்னோட ட்ரஸ்டி வேலை இந்த குடும்பத்தில் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இந்த ட்ராமாவோட டைரக்டர், டிசைனர், ப்ரொடியூசர் எல்லாரும் அவருக்கே உங்கள் சர்வீஸ் தேவையில்லைன்னு சொல்லுவோம். உங்களுக்கு என்ன அவ்வளோ அக்கறை? அதுக்கு மேலே வேறு குடும்பத்துக்கு ட்ரஸ்டியாக போங்க, அங்கே போய் நடிங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் போட்டு மனசு போட்டு அப்படியே குழப்பிக்கிறதுல லாஜிக்கே கிடையாது. இப்போது நீங்கள் போனதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு நிறைய பைசா இருக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இன்சூரன்ஸ் போடணும்னு நினச்சி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இன்சூரன்ஸ் பற்றி பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்களே. போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போடுங்க. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ எனக்கு 45 வயசு ஆகுது. டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்னென்னா, நான் காசு கட்டிகிட்டே இருப்பேன். நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த காசு வரவே வராது என் குடும்பத்துக்கு. நான் இறந்தால் மட்டும்தான் குடும்பத்துக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு 45 வயசுன்றதுனால என் குடும்பத்துக்கு ஒரு சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 4000 ரூபா மாதம் கட்டுறான்னு வச்சுக்கோங்க. நான் 1 கோடி ரூபா பாலிசி எடுக்கணுன்னா 4000 ரூபா கட்டணும்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 48,000 ரூபா. 12 × 4 40, 50,000 ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 வருஷத்துக்கு கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. 50,000 × 10 வருஷம்னா 5 லட்ச ரூபா கட்டிடுவேன். சப்போஸ் 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் சரீரம் விடுறேன்னு வச்சுக்கோங்களேன், என் குடும்பத்துக்கு அப்படியே 1 கோடி ரூபா கிடைக்கும். நான் கெட்டினதும் 5 லட்சம் தான், ஆனால் 1 கோடி கிடச்சிடும் குடும்பத்துக்கு. அந்த 1 கோடி குடும்பத்துக்கு யூஸ் ஆகும். நீங்கள் போகிற அந்த மணி பேக்கு, அந்த பேக்கு, இந்த பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம்னா நீங்கள் 10 லட்சம், 8 லட்சமோ 9 லட்சமோ கட்டியிருப்பீங்க. ஆனால் இதுதான் ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். பண்ணுறதுன்னு பண்ணுறீங்கன்னா இதை பண்ணுங்க. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பண்ணுங்க. ஏன்னா போடுறக்கா நீங்கள் உயிரோடு இருக்க வரைக்கும் குடும்பத்துக்கு 1 ரூபா கிடைக்காது. மணி பேக் 5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி கிடைக்கும், அதெல்லாம் கிடையாது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, லா ஆஃப் ஆவரேஜஸில் ஒர்க் பண்ணுது. அதாவது இதே மாதிரி நிறைய பேர் கட்டியிருப்பாங்க, யாரோ 1-2 பேர் தான் சாவாங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதை அந்த பிளான் ஆக்டிவாக இருக்கணும், நம்ம இறந்தால் கொடுக்குறதுக்கு. இவ்வளோ தான். இது வேணால் நீங்கள் கேட்டுக்கங்க. சரிங்களா? நான் இந்த நாலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு என்னோடய பாட்டி, 2 பெரியப்பா, ஒரு சித்தப்பா, ஒரு கசின், இவங்கெல்லாம் சரீரம் விட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நான் பார்த்தனால எனக்கு எந்த அழுகையோ இதெல்லாம் தாங்கிக்கக்கூடிய சக்தியெல்லாம் எனக்கு இயற்கையாகவே வந்துச்சு இந்த நாலேஜில் இருந்ததுனால. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் காலமாக இருக்காங்க, குடும்ப நண்பர்கள் சொல்ல நிறைய பேர் காலமாக இருக்காங்க. இவங்களதுலாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ அங்கெல்லாம் கூட எனக்கு துக்கம் அடைச்சி அழுது இதெல்லாம் நடக்கவே இல்லை. ஏன்னா இந்த நாலேஜ் தெரிஞ்சதுனால. புரியுதுங்களா? இந்த நாலேஜை நம்ம அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும். இது உயர்ந்த நாலேஜ் இது. ஓகே, பிறவின்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும்.
ஸோ இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்ல வர ஒரே விஷயம் என்னென்னா, இந்த ட்ராமான்னு புரிஞ்சுக்க தெரியணும். அதில் இறப்புன்னு ஒன்று இருக்குது, பிறப்புன்னு ஒன்று இருக்குன்னு தெரியணும். ஓகேவா? இந்த குடும்பத்துக்கு நான் ட்ரஸ்டின்னு புரிஞ்சுக்கணும். நான் பண்ணுற வேற ஒரு விஷயம் என்னென்னா, என் மனைவி குழந்தைகளை வெள்ளிக்கிழமைனா அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்க வருவாங்க. இதில் பியூட்டி என்னென்னா, 7 நாள் குடும்பத்திலே இல்லை, 2 நாள் அவங்க அங்கே தான் இருக்காங்க. அப்போ பிரிஞ்சு இருக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் நான் எடுத்துக்கிறேன். இது வேற நல்ல விஷயம்னா, அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுனால மாமனார் மாமியாருக்கு சந்தோஷம். என் பொண்ணு எல்லா வாரத்துலையும் 2 நாள் வந்து நம்ம வீட்டில் இருந்துட்டு போகிறாங்கன்ற அந்த சந்தோஷம் அவங்களுக்கு. ஒய்ஃபு குழந்தைங்களுக்கு வந்து இங்கே இருந்தால் நிறைய வேலை அதெல்லாம் இருக்குது. இப்போ அம்மா வீட்டுக்கு போனோன்னா அவங்க ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி வாரத்துக்கு 2 நாள் ரிலாக்ஸ், அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு இது ஒரு ப்ராக்டிஸ் செஷன். என்ன ப்ராக்டிஸ் செஷன்? பந்தனத்துலேருந்து பற்றுலேருந்து பிரிஞ்சு இருக்கிறதுக்கான ப்ராக்டிஸ். இப்போ நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு சென்னையிலே இருக்குது, பக்கத்துலேயே இருக்காங்க, போயிட்டு வராங்க, எங்கள் ஊர் வந்து தள்ளி இருக்குன்னா, ஒரு வருஷத்தில் ஒரு 15 நாள் 20 நாள் அனுப்பி வைங்க. ஓகேவா? ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோன்லேயே பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எதுக்குன்னா இந்த பற்றை விட்டு போகிறதுக்கான ப்ராக்டிஸ்க்காக சொல்கிறேன். ட்ரஸ்டின்னு புரிஞ்சுக்கங்க. நான் இந்த குடும்பத்தினுடைய ஓனர் கிடையாது, நான் ட்ரஸ்டி. எனக்கு இது கடமையை கொடுத்துருக்கேன். இந்த குழந்தைய பார்த்துக்கோங்க, இந்த மனைவியை பார்த்துக்கோங்க, அப்பா அம்மா பார்த்துக்கன்னு கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்காங்க. இப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு மரண பயம் போகிவிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.